सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अथ पंचदशोऽध्यायः। श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलमदः शाकम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्। 15வது அத்தியாயம். கிருஷ்ண பரமாத்மா புருஷோத்தம யோகம் என்ற பெயர்ல இந்த 15வது அத்தியாயத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். இதற்கு முன்னாடி 14வது அத்தியாயமானது குணத்திரய விபாக யோகம் பேரோட இருக்கக்கூடிய அத்தியாயம். அதுல சத்வம், ரஜஸ், தமசு அப்படின்னு 3 குணங்களை பற்றி விஸ்தாரமாக பேசினார். சத்துவ குணமா இருந்து கொண்டு யார் உயிரை விடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் மேல் லோகத்துக்கு போகிறார்கள். யார் ரஜோசிக்கா இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியத்துல இருக்கார்கள். யாரு தாமசிக்கா இருக்காளோ அவெல்லாம் அதோலோகத்துக்கு போறார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வாழும் பொழுது யாரு சத்துவமா இருக்கிறாளோ அவளுக்கு ஞானம் வருது. ரஜசிக்கா இருக்கிறவளுக்கு ஆக்டிவிட்டிஸ்லயே இருந்துருக்கான். தமசா இருக்கக்கூடியவனுக்கு எனக்கு அகங்காரம் போன்ற துர்புத்திகள்லாம் வருது அப்படின்னு அதையும் சொல்லி இந்த 3மே குணத்துக்கு உட்பட்டதுதான். அதனால அர்ஜுனா நீ குணாதீதனாக ஆகணும். இந்த குணத்துக்கு அப்பாற்பட்டவனாக நீ ஆகணுமே தவிர இந்த குணங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அதுக்கு சத்துவ குணம் ஒரு வழியா இருந்தது. ஆனா இந்த 3 குணமுமே குணத்துடன் கூடினதுதான். இதை தாண்டின ஒரு சொரூபம் தான் நீ அடைய வேண்டிய நிலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த குணாதீதனா இருக்கணும்னா அது என்ன அப்படின்னு இவ்வளவும் சொல்லிட்டு அழகா அவர் என்ன முடிச்சாருன்னா, மாம்ச அவ்யபிசாரேன பக்தியோகேன சேவதே சஹா குணான் சமதீத்ய ஏதான் பிரம்மபூயாய கல்பதே அப்படின்னு சொல்லி முடிச்சாரு 26வது ஸ்லோகத்துல. போன தடவை மாம்ச என்ன யார் அவ்யபிசாரேன பக்தி யோகேன பிறழாத ஒரு பக்திய மேல பண்ணணும். விபிச்சாரம் இல்லாத எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே தவிரக்கூடியதான ஒரு பக்தியோட யார் இருக்கிறானோ அவன் குணான் சம் அதித்ய இந்த குணங்களை எல்லாம் அவன் தாண்டுகிறான். எல்லா குணங்களையும் தாண்டி பிரம்மபூயாய கல்பத்தே அப்படின்னு சொல்லி முடிச்சார். சொல்லி முடிச்ச உடனே வாழ்க்கையில மோட்சத்துக்கு அதிகாரம் வேணும்னாக்க இப்படி அவர் மேல பக்தி பண்ணணும் அப்படின்னார். அதை சொல்றதுக்காகத்தான் சாஸ்திரங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 15வது ஸ்லோகத்துல 20வது ஸ்லோகத்துல எப்படி இதை முடிக்க போறார் அப்படின்னாக்க, இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதம் யுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ய பாரத. இது புருஷோத்தம யோகத்தை இந்த பிறழாத பக்தின்னு சொன்ன முன்னாடி இப்ப என்ன சொல்லி முடிக்க போறேன்னாக்க, இந்த ஒரு சாஸ்திரமானது குஹ்யதமம் சாஸ்திரம். ரகசியங்கள் எல்லாம் பெஸ்ட் ரகசியம் முக்கியத்தமம். அங்க ராஜகுஷ்யம் அப்படின்னு சொன்னாரு. நடுவுல ஒரு இடத்துல குஷ்ய தமம்னு சொன்னாரு. இந்த இடத்துல குஷ்ய தமம்னு சொல்லி இருக்கிறதுனால இதுதான் இருக்கிறதுலயே சீக்கிரட்டான விஷயம். இந்த புருஷோத்தம யோகத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களே ஆனால் அனக நீங்கள் ஏதத் புத்வா இதுக்கப்புறம் தான் நீங்க புத்திமான் ஞானியாக ஆவீர்கள். அது மாத்திரம் இல்ல கிருதகிருத்திய எதற்காக இந்த ஜென்மாவானது உங்களுக்கு ஏற்படுத்த எந்த காரியம் பண்ணா அது கிருதகிருத்தியான தலையை அடையுமோ அதை நீங்கள் அடைந்தவராக ஆவீங்கன்னா இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால கிருத்தமான சாஸ்திரமும் இதுல அடங்கி இருக்குன்ற அபிப்பிராயம் நமக்கு தெரியுது இந்த அத்தியாயத்துல. அது மாத்திரம் இல்ல இந்த அத்தியாயம் ரொம்ப பாப்புலரா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மடாதிபதி எல்லாம் எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் உங்களுக்கு இப்ப ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் போனீங்கன்னா தெரியும் 15வது அத்தியாயம் சொன்னாதான் லஞ்சு. அது
அதுக்கு நீங்க அதனால இது ரொம்ப ஃபேமஸ் இது எல்லாம். ஏன்னா அதுல அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதா அப்படின்னு சொல்லி பச்சாமியன்னம் சதுர்விதம் அப்படின்னு 4 விதமாக அன்னத்தை நான் தான் சாப்பிடுறேன்னு சொல்றதுனால இது அத்தியாயத்தை சொல்லிதான் அங்க சாப்பிடுற வழக்கம் இருக்கு. அதனால ரொம்ப ஃபேமஸான அத்தியாயம். அது முதல்ல இல்லாம முழு சாஸ்திரமும் இதுல இருக்கிறதுனால இந்த ஒரு அத்தியாயத்தை சொன்னா முழு சாஸ்திரமும் சொன்னதாக பலன் கிடைக்கிறதுனால இந்த 15வது அத்தியாயமானது ரொம்ப பாப்புலரா இருக்கு. எல்லாமே பாப்புலர் தான் கூட இது ரொம்ப ஃபேமஸா இருக்கு, எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கு. இந்த அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிக்க போறார் அப்படின்னாக்க புருஷோத்தமனை பத்தி சொல்லணும், ஞானத்தை பத்தி சொல்லணும்ன்றது தான் அவருடைய ஆசை. அதுக்கு சொல்றதுக்கு முதல்ல ஞானத்தை பத்தி சொல்லணும்னா பிரம்ம சத்தியம் அப்படின்றத சொல்லணும்னா கூடவே நமக்கு என்ன சொன்னா ஜெகன் நித்தியாஸ்வத்தை சொல்லணும். சம்சார நிவர்த்தி சொல்லாம பிரம்மத்தை சொல்ல முடியாது. ஆகையினால முதல்ல அவர் என்ன எடுத்திருந்தாரு, இந்த சம்சார விருட்சமானது எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ரூபகம்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி நமக்கு புரிய வைக்க போறாரு. இப்போ ஒரு அஸ்வத்த மரத்தை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். சாதாரணமா அஸ்வத்த மரம்னா அரச மரம். அரச மரமானது எப்படி இருக்குன்னாக்க கிளைகள்லாம் மேல இருக்கு, அடித்தண்டு கீழே இருக்கு, அதுல நிறைய இலைகள்லாம் இருக்கு, எல்லாம் சுத்தி ஓடுங்க. அந்த இலைகளாலதான் அந்த மரமானது காப்பாற்றப்படுகிறது. அதனுடைய வேர் எப்படி இருக்குன்னாக்க நன்ன கீழே பதுங்கி இருக்கு அந்த அரச மரத்து வேறு. அது அப்படியே பக்கத்துல அக்கத்தெல்லாம் கூட போகும். அதை நீங்க அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வெட்ட முடியாது. சாதாரணமா அரச மரத்தை யாரும் வெட்டவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த அரச மரம் இருந்ததே ஆனாலே அது ஒரு பெரிய மெடிசினல் எஃபர்ட்ன்றதுனால கிராமத்துக்கு கிராமம் அரச மரம் இருக்கணும். அந்த பக்கம் போகக்கூடிய பாதசாரிகள்லாம் அது வழியா போகணும்ன்றதுனால ஹெல்த்தியா இருந்ததுன்னா அதனாலதான் அந்த காலத்துல கிராமாந்தரங்கள்லாம் ஜனங்கள்லாம் ரொம்ப சௌக்கியமா இருந்தாங்க, ஹெல்த்தியா இருந்தாங்க. டாக்டர்களுடைய தேவையெல்லாம் இல்லாம இருந்ததுக்கு காரணம் அரச மரம். அங்கங்க அரச மரம் இருந்தது. அது மாத்திரம் இல்லாம அரச மரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உடனே ஒரு பிள்ளையார வச்சுடுவா, ஒரு நாகத்தை வச்சிடுற வழக்கம் இருக்கு. ரெண்டாவது அரச மரத்துல என்ன விசேஷம்னாக்க திங்கட்கிழமை இன்னைக்கு அமாவாசையோட சேர்ந்ததுன்னா அஸ்வத்த பிரதட்சணம் மூலமாக புத்திர பாக்கியங்கள்லாம் கிடைக்கிறது அப்படின்றதுனால ரொம்ப அந்த அரச மரத்தை ரொம்ப அரச மரம் நம்ம சாஸ்திரங்கள்ல நிறைய இடத்துல அரச மரத்தை வச்சு பேசுது. அதனால பாப்புலரா இருக்கிறதுனால இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு இந்த சம்சாரத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது அவருடைய ஆசை. ஏன் அப்படின்னாக்க இது கட்டோபனிஷத்துலயே மூலமா வாக்ஷாத்தா அப்படின்னு இதே விஷயத்த அங்க சொல்லியிருக்கு. அருண பிரச்சனத்துல பார்த்தாலும் ஊர்வம் மூலமா சாகம் அப்படின்னு அங்கேயும் வருது. இப்படி நிறைய இடத்துல இந்த திருஷ்டாந்தம் இருக்கிறதுனால அதை எடுத்து இவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு இதுல என்ன ஆச்சுன்னா அர்ஜுனன் ஒண்ணுமே கேட்கல. அவனுக்கு சொல்லணும்னு இவரா ஆரம்பிக்கிறார். இவரே தான் முன்னாடி சொன்னார் அவ்யபிச்சாரமான ஒரு பக்தி யோகம் இருந்ததுன்னு, ஆனால் நீ பிரம்மத்தை அடைவாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரே அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவன் கேட்காம. அதனால ஆச்சாரியாளுக்கு ரொம்ப அழகா பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறாரு. எஸ்மாத் மததீனம் கர்மினாம் கர்ம பலம் ஞானினாம் ஞான பலம். அங்க உனக்கு என்ன என் மேல பக்தி யார் பண்றானோ அவன் பிரம்ம பூயாய கல்பத்தேன்னு சொன்னான். வெறுமே என் மேல பக்தி பண்ணா அவனுக்கு பிரம்ம வந்துருமான்னு வராது. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட பக்தி பண்ணனா நான் ஒரு தகுந்ததான ஒரு ஆச்சாரியனை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். அந்த ஆச்சாரியன் மூலமாக நீங்க வேதாந்த சிரவணம் பண்ணி தத்துவமசியாதி வாக்கியத்தின் மூலமாக இதை அடைவீர்கள் அர்த்தம். அதனால அதை அவர் நேரம் என்ன சொல்லிட்டாரு, இதை மனசுல வச்சுட்டு நீ என்கிட்ட சரணடைந்தா போதும், நீ உனக்கு மோட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்கிட்ட சரணடைஞ்சா வேதாந்தத்துக்கு வருவேன், வேதாந்தத்தின் மூலமா தத்துவமசி கேட்ப ஏன்னா ஞானாதேவத்து கைவல்யன்ற ஒரு சுருதி பாதிக்க கூடாது நமக்கு. அதனால அப்படி பண்ணணும்ன்றதுனால என்கிட்ட யாரு என்னை நம்பி இந்த கர்மாவை பண்ணிக்கிறானோ அவனுக்கு சித்த சுத்தியை நான் கொடுக்கிறேன். ஞானிகளாயிருந்து என் மேல இப்படி பிழாத பக்தியாக இருந்தாலும் அவளுக்கு இந்த ஞான பலமான மோட்சத்தை நான் சீக்கிரமாகவே தத்துவமசியை அவளுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா அவன் எவ்வளவு பக்தி பண்றானோ அவ்வளவு அவனுடைய அந்த கரண சுத்தி ஆகுது. அந்த கரண சுத்தி ஆயிடுச்சுனாக்கா அந்த தத்துவமசியானது நன்னா புரிக்கிறது அவனுக்கு. இதுதான் இங்க சீக்கிரட்டு. ஆகையினால யார் ஒருத்தன் பக்தி யோகத்தோட என்னை சேவிக்கிறானோ அவனுக்கு மத் பிரசாதாத் என்னுடைய பிரசாதத்தினால என்கிட்ட சேவிச்சாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய பிரசாதமாக அவனுக்கு என்ன தருவேன், ஞான பிராப்தி கிரமேன அப்படின்னாரு. கிரமேன அப்படின்னாக்க முதல்ல கர்மா மேல ஆசையை உண்டு பண்ணுவேன், வைதிக கர்மா மேல. அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணணும்ன்றது நிஷ்காமியமாக அதை பண்ணி கர்ம யோகமா பண்ணக்கூடிய ஒரு திறமை எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்ணணும். அதே மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய பலனை
ஈஸ்வர பிரசாதமாக இருக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை அவனுக்கு கொடுப்பேன். இப்படி கர்மயோகமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு உபாசனையில ஈடுபட வைப்பேன். உபாசனா யோகத்துல ஈடுபட வச்சு அவனுக்கு வேதாந்தத்தினுடைய நல்லா அவனுக்கு மனசு கண்ணாடி மாதிரி ஆன உடனே அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நல்லா புரியும் வேதாந்தம் தான் சரணாகதி. அது வரைக்கும் சொல்றது கேட்டா மாதிரி இருக்குமே தவிர நமக்கு இன்னும் அந்த பிளட்ல கரெக்டா அது புரியல. வேதாந்தத்தை தவிர எதுவுமே இல்லைன்றது இன்னும் வரல. அது நிச்சயமாகணும்னா உபாசனை வரணும். அந்த உபாசனை வந்த உடனே வேதாந்தத்தை தவிர நம்ம நம்புறதுக்கு உலகத்துல இல்லைன்ற அந்த பிரமாணம் தார்த்தியம் ஒண்ணு வரும். அந்த தார்த்தியம் வந்த பிறகு அவனுக்கு சிரவண மன்னன நிதித்தியாசங்கள் என்ற அந்த அந்தக்கரண சுத்தி அந்த அந்தரங்க சாதனத்தின் மூலமாக அவனுக்கு பிரம்மமானது தெரிவிக்கப்படுகிறது அப்படின்றத ஆச்சாரியார் இங்க சொல்றார். இப்படி பண்ணுகிறான் மோட்சம் கச்சந்தி, அவன் நிச்சயமாக மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொன்ன. அத சொல்றதுக்காக அந்த ஆத்ம தத்துவத்தை விவக்ஷுஹு உவாச்ச பக்தும் மிக்க அவருக்கு இதை எப்படியாவது இந்த அர்ஜுனனுக்கு சொல்லி பண்ணா. இதை அவன் அதை புரிஞ்சுக்கிறானா இல்லையா, இதை தூக்கி அந்த சின்ன பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்தாலும் சொல்லி வச்சா அது பிற்காலத்துல எப்பயாவது யூஸ் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்றது, அந்த இம்பாக்டுக்காக பண்ணி வச்சிடறது இல்லையா. நல்ல விஷயங்கள்லாம் சொல்றது ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி வச்சோம்னாங்க இப்போ அவனுக்கு வேல்யூ தெரியாது. அதுக்கப்புறமா அது வேல்யூ தெரியும். அப்போ ஆமா இது தெரியுமே, இது சொல்லி கொடுத்தா சின்ன வயசுலயே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் மாதிரி இவர் என்ன பண்ண அர்ஜுனன் கேட்டானா இல்லையோ அவனுக்கு இந்த தத்துவத்தை சொல்லிவிடணும் அப்படின்னு சொல்றதுக்காக அதை விவக்ஷுனா மட்டும் இச்சையினால இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். 15வது அத்தியாயத்தை. ஸ்ரீ பகவான் உவாச்ச பகவானானவன் அவர் கேட்காம அப்ருஷ்டமபி அர்ஜுனேன்னு அப்ருஷ்டமபி அர்ஜுனன் கேட்கலன்னா கூட அவரே ஆதாரத்தோட ரொம்ப குழந்தைய கையை பிடிச்சு கூட்டுட்டு போனோன்ற ஒரு பாசத்துல இவர் என்ன பண்றாரு, பகவான் உவாச்ச நேரம் அவரே சொல்றாரு. ஊர்வ மூலம் அவாக்ஷாக்கான அஸ்வத்த திருஷ்டாந்தத்தை எடுத்தார். இங்க எடுக்கும்போது என்ன பண்ணா ஊர்வ மூலம், மூலம்னா வேறு. அரச மரத்துக்கு வேறு கீழே இருக்கும். இவர் வேறா இருக்கு, வேறு மேல இருக்கு அப்படின்னாரு. ஏன் இந்த மாதிரி திருஷ்டாந்தம் எடுத்தான்னா நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்குக்கு பக்கத்துல இந்த அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்தினுடைய பிரதிபிம்பமானது அந்த லேக்கில் உழருது. இப்படி நினைச்சு பார்க்கணும். இப்ப இந்த ஸ்லோகத்தை இப்படி பார்க்கும்போது என்ன ஆச்சா அதனுடைய வேறானது மேல இருக்கு, துளிர்கள்லாம் கீழே இருக்கு. இப்படி நீங்க ஃபிகரேட்டிவா இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப என்ன ஆகும்னாங்க எதுக்காக அப்படி சொன்னார் அவர். அரச மரத்துக்கு தானே கீழே தானே வேறு இருக்கும், மேல கிளை இருக்கும். இவர் மேல வேறு அடிக்கட்ட கிளைகள் தளிர்கள்லாம் கீழே அப்படின்னு சொல்றாருன்னா நம்ம நதிக்கரையில இது அச்சீவ் பண்ணோம்னா அந்த சம்சார விஷயமானது தண்ணியில இருக்க மாதிரி இருக்கு. தண்ணியில இருக்க மாதிரி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு முதல்ல வர நாலேஜ் என்னன்னா இது அனித்தியம்ன்றது தெரியும். அனித்தியமான தெரியுது, நிஜம் இல்லை. நிஜம் போல இருக்கே தவிர அது ரிஃப்ளெக்ஷன் தான். அது இந்த தண்ணியில சூரியன் தெரிஞ்சதுன்னா தண்ணியில இருக்கக்கூடிய ஜலத்தை கொட்டிவிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த சூரியனானது என்ன அதுவும் போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சூரியன் கிட்டே அது போயிடுது, பிம்பத்திலேயே போய் சேர்ந்துருது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கடாகாசம் கடம் உடஞ்சி போச்சுன்னா அந்த ஆகாசம் இந்த ஆகாசமா பெஞ்சா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அது அதனுடைய விஷயத்துல போய் சேர்ந்துருது அப்படின்றது தெரிஞ்சா இந்த அனித்தியத்துவத்தை காமிக்கணும்ன்ற இந்த சம்சாரத்தை அரச மரத்தோட கம்பேர் பண்ண போறார். அதை எப்படி கம்பேர் பண்ணா இந்த கவிழ்ந்த அரச மரத்தை மனசுல வச்சுட்டு அவர் இந்த ஒரு ரூபகத்தை பண்றார். இதனால நமக்கு தெரிய வேண்டிய அவர் அறிவிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சம்சார விருட்சமானது அனித்தியமான விஷயம். இது ஒரு பிரதிபிம்பம் தான். இந்த பிரதிபிம்பத்தை பார்த்து நீங்க ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது இதை பார்க்கறதுனால என்ன ஆகும்னாக்க இது மித்யான்றது தெரியும். ஜெகத் மித்யாத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே ஆனால் பிரம்ம சத்தியத்துவம் தானா புரியும். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரா. இதுக்கு நீங்க என்ன பண்ணும் முதல்ல, அதனாலதான் அத்வைத சித்தியில என்ன ஆரம்பிச்சா முதல்ல பிரதம மித்யாத்துவம், தித்திய மித்யாத்துவம், திருத்திய மித்யாத்துவம், முதல்ல மித்யாத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டானாக்க அதுக்கப்புறம் ஒரே லைன்ல சொல்லிவிடுவேன் அதுதான் நீதான் அந்த பிரம்மன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். அந்த வித்தியாசம் வர்றதுதானே கஷ்டம். உலகம் இருக்கிற உலகத்தை பொய்ன்னு எப்படி சொல்றது, அதுதானே ஒத்துக்க முடியாத விஷயம். அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்லிட்டே வர அவர் என்ன அத்வைத சித்திக்காரர் என்ன சொன்னாரு, வித்தியாசத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக நீங்க நேர புத்தகத்துக்குள்ள இது பிரம்மாஸ்திரம், இது வேதாந்தம், இதெல்லாம் போய் சின்ன பசங்க நீங்க யுக்தி யுக்தமாவே நான் சொல்லிட்டு வரேன், எனக்கு பதில் சொல்லட்டும். முதல்ல நீங்க பாக்குற சமயத்திலேயே இந்த வேட்சியானது இல்லை, இது வெறும் நூலு தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு இருக்கிற வேதாந்தத்தை நான் இங்கே வச்சுட்டே உங்களுக்கு இப்ப ஜெகத்தானது பொய்யன்றதை சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறமா சொல்லி சொல்றதுன்றதுக்கு நம்ம வருவோம் அப்படின்னு மித்யாத்துவத்தை சாதிக்கிறதுக்காக. இதுல இருந்து என்ன தெரியுது, முதல்ல மித்யாத்துவம் புரிஞ்சுட்டு ஆனால் அதுக்கப்புறம் பிரம்ம சத்தியத்துவம் புரியும்ன்றதுனால
ஜெகன் மித்யாத்துவத்தை சொல்லணும். இவருக்கு முதல்ல சம்சார விஷயத்தை ரூபகம் பண்ணி இது அனித்தியம் அப்படின்னு சொல்லணும்ன்றதுக்காக ஆரம்பிக்கிறார். ஊர்துவ மூலம் அதஷ்டாகா. ஊர்துவம் அப்படின்னா மேல, மூலம்னாக்க வேறு, வேறானது மேலாக இருக்கிறது அப்படின்னா என்னது, அந்த பிரம்மம் தான் மேல இருக்கு. அந்த பிரம்மத்துல இருந்துதான் இந்த மரம் எல்லாம் வந்திருக்கு. அவர் மேல இருக்கார். இந்த பிரம்மத்தை எப்படி உண்டு பண்ணார் அப்படின்னா பிரம்மதேவனை வச்சுதான் இந்த உலகத்தெல்லாம் அவர் படைச்சாரு. அதே மாதிரி இந்த அடிக்கட்ட கிளைகள் இதெல்லாம் பிரம்மதேவர் தான். இங்க அதஷ்டாகா அப்படின்னா பிரான்ச் கீழே இருக்கு, வேறானது மேல இருக்கு. அந்த மேல இருக்கக்கூடியது பிரம்மமா இருக்கு. ஏன் பிரம்மன்னு சொல்றீங்க மேல இருக்கிறது அப்படின்னாக்க, அதுக்கு ஆச்சாரியர் சொன்னார், இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன விஷயத்துக்கு காரணம் வேறு தானே. ஸோ காரணமானது மேலதான் இருக்கணும், காரணமானது உயர்ந்ததா தான் இருக்கணும், காரணமானது நித்தியமா இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய இந்த பிரான்சஸோ கதிர்கள்லாம் இதெல்லாம் நம்ம பாக்குற காலத்திலேயே உடஞ்சிட்டு ஊர்ந்துருவேன். அதனால நித்தியத்துவத்தை பிரதிபாதனம் பண்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு, ஊர்துவ மூலம் அப்படின்னார். பிரம்மன் தான் வேறாக மேல இருக்கு அப்படின்னாரு. அப்ப கீழே என்ன இருக்கு, அதஹா சாக்கம். சாக்கம் அப்படின்னாக்கா பிரான்ச். பிரான்ச் கீழே இருக்குன்னாக்க ஹிரண்ய கர்ப்பர் மூலமாக இந்த உலகமானது கீழே இருக்கு அப்படின்றது அத சாக்கம். இந்த அஸ்வத்தமானது சம்சார விருட்சம். அஸ்வத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்வஹா அப்படின்னாக்க நாளைக்கு, திஷ்டதி இருக்கும், நாளைக்கு இருக்கும்னு சொன்னா பத்தம்னு சொல்லலாம். இது அஸ்வத்தம். நாளை என்பது தெரியாது உங்களுக்கு, இன்னைக்கு இருக்கு, யாருக்கும் நாளைக்கு என்ன நடக்க போறதுன்றது தெரியாது. அதனால அஸ்வத்தம் அப்படின்னு சொல்ற இடத்துலயே அவர் சொன்னார், அரசமரம்னு உங்க மனசுல நான் கீழே பண்ணிட்டேன். அவர் சொல்ல விரும்புறது என்னன்னா, நாளை என்பது நிச்சயம் கிடையாதுன்னு அர்த்தம். ஸ்வஹா திஷ்டத்தின்னு சொல்ல முடியாது, அஸ்வத்தம் இது. ஆகையினால இந்த சம்சார விருட்சமானது பிம்பமானது உங்களை ஏமாத்தி போயிடும் அப்படின்னு சொல்றது அஸ்வத்தம். அத்தியம் பிராகு அப்படின்னாரு. ஆனா இது இந்த சம்சாரமானது யாரோ ஞானம் போனா கூட இந்த சம்சாரம் இருந்துட்டே இருக்கும். அடுத்த ஒரு ஞானி ஜெனரேஷன் இருந்துட்டே இருக்கும். அவன் அதுல யாரோ கொஞ்சம் பேர் வேதாந்தத்தை படிக்க போறாங்க, ஞானி அப்புறம் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த உலகம் அப்போ அது வரைக்கும் நிக்கதான் நிற்கும். அதனாலதான் தார்க்கிகனுக்கும் சயின்டிஸ்டுக்கும் இந்த உலகம் உண்மையா தெரியுது. அது இதுவும் இருக்குன்னா அதனால இதுவும் அழிவு இல்லாம தான் இருக்க போகுது. ஆகாசத்துக்கு அழிவு இருக்கான்னு கேட்டா நம்ம சாதாரணமா என்ன சொல்லுவோம், அழிவு இல்லை. ஆகையினால இந்த சம்சார விருட்சமும் என்ன அழிவற்றதாகத்தான் இருக்கிறது. ஆனா எப்படி இருக்குன்னாங்க, அந்த பிரம்மதேவரால இவ்வளவு பெரிய உலகமாக அது இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியவர், மாயைக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர் பிரம்மமா இருக்கு. மாயையோட சேர்ந்ததுனால அவர் என்ன பண்ணாரு, இந்த ஹிரண்ய கர்ப்பனை பற்றி இவ்வளவு பெரிய உலகத்தை பண்ணாரு. இந்த உலகமும் அவ்வியம் தான். ஏன்னா மாயையும் அவ்வியமா இருக்கிறதுனால இதுவும் அழிவில்லாதான். திகுணாத்மிகாவும் மாயையும் அழிவில்லாததான். அதனால அழிவில்லாததா இருக்கு. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய வர்ணங்கள் அப்படின்னாக்க இலைகள். இந்த இலைகள்லாம் சாதாரணமா இந்த அரச மரத்துல இலைகள்லாம் இருக்கிற வரைக்கும் அரச மரம் நல்லா இருக்கும், பட்டு போகாம இருக்கும். ரட்சநாத்து சாதனாத் அப்படின்னா ஆச்சாரியா மறைக்கின்ற காரணத்தினால், அந்த மரத்தையே காப்பாற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த இலைக்கு பேரு சந்தாந்தி அப்படின்னார். இந்த இலைகள் தான் சந்தஸ்து அப்படின்னார். நமக்கு என்ன புரியுதுன்னா, சந்தஸ்துனாக்க நமக்கு வேதங்கள். இந்த சம்சார விருட்சத்திலிருந்து நம்ம தாண்டணும்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ராடு என்ன தப்பிக்கிறதுக்குன்னா வேதத்தை நம்பிதான் ஆகணும். இதை தவிர வேற எதை பிடிச்சிட்டாலும் இதுல இருந்து. அதனால எப்படி இந்த சம்சார விருட்சத்தை இந்த வேதத்தினாலதான் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மரத்துக்கு எப்படி சில இலைகளால ரட்சணை இருக்கோ அப்படி நமக்கெல்லாம் ரட்சணை இந்த வேதத்தினாலதான் அப்படின்னு சொல்றதுன்னா சந்தாம்சி எஸ்ய பர்ணானி. அந்த எஸ்ய அந்த அஸ்வத்த மரத்துக்கு சம்சார விருட்சத்துக்கு பர்ணங்களானது இந்த வேதங்கள் தான். இந்த ஒரு விஷயத்தை யஹா வேத, இந்த தம் அஸ்வத்தம் யஹா வேத, அப்படிப்பட்ட இந்த அஸ்வத்தத்தை யார் தெரிந்து கொள்கிறானோ தஹா அவன் தான் வேதவித்து அப்படின்னு சொன்னார். முதல்ல ஒரு ரூபக கல்பனை பண்ணி, ஆதி புருஷனான பகவானானவர் எதற்கு வேறாக இருக்கிறாரோ, எந்த அஸ்வத்தமானது பிரபஞ்சத்தோட எந்த பிரபஞ்சமானது அழியாததாக இருக்கிறது என்று கூறுகிறார்களோ அந்த மரத்துக்கு இலைகள் தளிர்கள் வேதங்களே. அந்த வேதங்களுடன் கூடின இந்த சம்சார விருட்சத்தை யார் நன்றாக புரிந்து கொள்கிறானோ அவன் தான் வேதவித்து. அவனுக்கு பேர் தான் வேதவித்து. வேதத்தை அறிந்தவன் வேதவித்துன்னு நம்ம நினைக்கிட்டு இருக்கோம். இங்க அவர்கள் இந்த சம்சார விருட்சத்தை யார் புரிந்து கொள்கிறானோ அவன் தான் வேதவித்து அப்படின்னு சொன்னாரு.
ஊர்வமூலமதஷ்டாகம் ஊர்வம் மேலே அதஹா கீழே ஊர்வமூலமதஷ்டாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். இப்படிப்பட்ட மரத்தை யார் அறிபவனோ அவனே வேதவித்து அப்படின்னு சொன்னார். அதச்சோத்வம் பிரசுதாஸ்தஸ்ய சாகாஹ குணப்பிரவருத்தா விஷய பிரவாலாஹ அதச்ச மூலானி அனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. இந்த மனுஷ லோகத்துல இருக்கிறவர்கள்லாம் எப்படி மேலுக்கு கீழுக்கும் அதே போல இந்த சம்சார முக்கியம் எப்படியான தண்ணியில இருக்கும்போது தண்ணி ஆடிச்சுன்னா இதுவும் ஆடுறதோ அப்படி இவனுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகமானது ஆடிட்டு இருக்கு. அதச்ச கீழே போறது கொஞ்ச நேரம் மனுஷனுடைய வாழ்க்கை கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும் போது மேல போறான். அதச்ச ஊர்வம் பிரசுத்தாகா சத்திய சாக்கா. அந்த அரச மரத்தினுடைய சாக்கையானது எப்படி கீழையும் மேலையும் எல்லா பக்கமும் இருக்கோ அதே மாதிரி இந்த சம்சார விஷயத்துல இந்த ஜீவனானவன் என்ன பண்ண மாட்டிட்டு மேலையும் கீழையும் எல்லா இடத்துலயும் வியாபகமா இருந்து கொண்டிருக்கிறான். அங்க எப்படின்னா குணப்பிரவருத்தாக அந்த இலைகள்லாம் எப்படி வருதுன்னா நீர்னால அந்த இலைகள்லாம் வருது இல்லைன்னா அதே மாதிரி இவனுக்கு குணத்தினால இவனுக்கு இந்த போகங்கள் என்ன துக்கங்கள் என்ன புண்ணிய சந்தோஷங்கள் என்ன இதெல்லாம் இந்த குணத்தினால வரக்கூடியது. குணப்பிரவருத்தா விஷய பிரவாளாக. பிரவாளம்னா இந்த துளிர்கள். இந்த துளிர்கள்லாம் நீர் அதிகமாக இருக்கிறதுனால அது வளர்ந்து துளிர் விடுறது. அதே மாதிரி இவனுக்கு ஆசைகள்லாம் அதிகம் இருக்கிறதுனால சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம்னு 5 விஷயங்களோட இவனை ஈடுபடுத்திட்டு இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா இவனும் வளர்ந்துட்டு இருக்கா இந்த சம்சாரத்துக்குள்ள. இப்படி வளர்ந்துட்டு இருக்கிறத அதனால என்ன ஆச்சுன்னா இந்த விஷயத்தோட போனதால இவன் அதச்ச மூலானி அனுசந்ததான். இவன் மேலையும் கீழையும் மேலும் கீழுமா எங்கும் பரவி இருக்கான். அங்க எப்படி அந்த மூலத்தை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பிரம்மத்தை வச்சுட்டு இந்த சம்சார விஷயம் எங்கும் பரவி இருக்கோ அதே மாதிரி இந்த ஜீவனானவன் இந்த முக்குணமான இந்த சரீரத்தை வச்சுட்டு இந்த புலன்களை வைத்துக் கொண்டு அவன் இந்த உலகத்துல இருக்கிறதுனால மேலையும் கீழையும் போயிருக்கான். அந்த சம்சார விஷயம் மாதிரி இருக்கான். அதனால என்ன ஆச்சுன்னா கர்மானுபந்தி மனுஷ்யலோகே. இவன் என்ன பண்றான் அந்த எங்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை இவன் பார்க்காத காரணத்தினால இவன் என்ன பண்றான் கர்மாவோட சேர்ந்துட்டான். கீழே இருக்கிறது வேற சரியா புரிந்து கொள்ளாமல் அந்த சகுணமான வேற புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால இவன் கர்மாவோட பந்திக்கப்பட்டான். ஆகையினால கர்மா பந்தனம் என்னன்னா இவனுக்கு இவனுடைய வேறு அதுக்கு வேறு பிரம்மம் இவனுக்கு வேறு என்னன்னாக்கா அகந்த மமந்த இது ரெண்டும் இவனுக்கு வேறா போச்சு. எனக்கு அப்படின்னு அகங்காரம் அப்புறம் மமகாரம் வாசனை இத மாதிரி இருக்கக்கூடிய வேர்ல போய் இவன் மாட்டிட்டான். அதனால என்ன ஆச்சுன்னு இதுவும் அந்த சம்சார விருட்சம் மாதிரி மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கு சகலத்தோட சேர்ந்ததுனாலையும். அதச்ச ஊர்வம் பிரசுதா சத்ய சாகாஹ குணப்பிரவருத்தா விஷய பிரவாலாக. விஷயஹான சப்தஸ்பரிசாதி விஷயா பிரவாலாகன துளிர்கள் சப்தாதி விஷயங்களா. அதச்ச மூலான்யனுசந்ததானி மாறி மாறி மேலே பெரிய பரமபதம் மாதிரி தன்னுடைய அகந்தையினாலையும் மமதையினாலையும் வாசனையினாலையும் கொஞ்சம் அப்படி மேல போனா ஜான் போனா மூலம் கருக்கிறது. இப்படி மேலே பெரிய இந்த சம்சார விஷயத்துல மாட்டிட்டு கர்மானுபந்தின கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இவன் இந்த மனுஷ லோகத்துல இந்த சம்சார விஷயத்துல மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கான். அதனால இப்ப என்ன பண்ணணும் இப்படி மாட்டிட்டு இருக்கான்னு சொன்னாதான் இவனை வெளியில எடுக்கணும். இந்த சம்சாரத்துல இருந்து இவனை வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக முதல்ல இதை புரிய வைக்கிறார். அதனால எல்லா மனுஷங்களும் இப்படிதான் மாட்டிட்டு இருக்காங்க. சரி அந்த சம்சார விஷயத்த சொரூபம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாருக்கும் தெரியுது சம்சாரம் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் அந்த சம்சாரத்திலேயே இருந்துட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதையும் சொல்லிட்டாரா அவரு நரூபமஸ்யேஹதோபலப்யதே நாந்தோ நசாதிர் நசம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்கசஸ்திரேன விடேன சித்வா. அதனால இந்த சம்சார விருட்சத்தை வெட்டித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அது உள்ளே நீங்க மாட்டின்னு இருக்கீங்க. தெய்வீ சேஷா குணமயி மமமாயா விரத்தியா. அது என்னுடைய மாயையானது ரொம்ப கஷ்டமானதுதான். ஆனாலும் ஏமாம் பிரபத்தியத்தே மாயாம் ஏதாம் தரஞ்சிட்டேன்னாரு. யார் என்னை பிரபத்தி பண்ணுகிறார்களோ இந்த மாயையிலிருந்து நானே அவர்களை
வெளியில கொண்டு வரேன். அதுக்காக தான் ரிஷிகள் மூலமா இந்த விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன். எப்படி வரணும், இந்த உபாசனை பண்ணணும், எப்படி ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும், எப்படி சின்சியரா படிக்கணும், எப்படி வேதாந்தத்தை படிக்கணும்ன்ற விஷயங்களும் கூடவே நமக்கு சாஸ்திரத்தையும் கொடுத்துருக்காரு இல்லையா? ரிஷிகள்ல தான் கொடுத்தது. எதுக்காக கொடுத்தாருன்னா இங்கேயே மாட்டிட்டு இருக்காதீங்க, இந்த சக்கர யுகத்துல மாட்டிட்டீங்கன்னா வெளியில வராம அவஸ்தப்படுவீங்கன்றதுக்காக இதை பிடிச்சிக்கங்க. சாஸ்திரத்தை பிடிச்சீங்கன்னாக்க எப்படி உங்களுடைய கர்மா போய் மாட்டிட்டு முள்ளுல அதே மாதிரி நீங்க வெளியில எடுத்துட்டு வெளியில தப்பிச்சுட்டு வரணும். இந்த மாயிலிருந்து இப்ப மாயைக்குள்ள இருக்கும், இந்த மாயையிலேருந்து இதுல இருந்து சிக்காம வெளியில வரணும். அதை தெரிஞ்சுக்கணும்னாக்க இந்த சம்சார விஷயத்தை புரிஞ்சுட்டாதானே வெளில வரும்னா, இது புரியுற மாதிரி இல்லையேன்னாரு. உபலபியதே, இதனுடைய சொரூபமானது, இந்த சம்சார விஷயத்தினுடைய சொரூபமானது அதை ஆராயுங்கால் நம்ம நல்லா ஆலோசனை பண்ணி பார்த்தா நான் உபலபியதே தெரியவே இல்லை. நமக்கு எப்படி வர்றதுன்றது தெரியாம மாட்டிட்டு இருக்கோம். நம்ம இப்படி இருக்கு. இதுக்கு நான் தொடர் நச்சாதிர் நச்ச சம்பிரதிஷ்டா, இதுக்கு அந்தம் என்ன தெரியல, எங்க எங்கன்னு தெரியல, எப்ப ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம், அடுத்த ஜென்மா இருக்குமா இல்லையா, எண்டு இருக்கா இல்லன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கோம். அதனால ஆதியும் தெரியல, அந்தமும் தெரியல. நச்ச சம்பிரதிஷ்டா, இதுக்கு மத்தியாவும் இருக்கான்னு பார்த்தா எது ஆதி இல்லையோ அது மட்டும் அந்தமும் இல்லைன்னா நடுவுல மாத்திரம் எப்படி இருக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, இது எப்படி இருக்குன்னாக்க சர்ப்ப மாதிரி, இது ரஜ்ஜு சர்ப்பம் மாதிரி இருக்கு. இந்த ரஜ்ஜு சர்ப்பம் மாதிரி மாட்டின்னு இருக்கோம் நம்ம. இப்படி சொப்பனம் மாதிரி நம்ம மாட்டின்னு உட்கார்ந்துருக்கோம். இல்ல அந்த மானானது எப்படி தண்ணி இருக்குன்னு ஓடுறது, அங்க போனா அங்க தண்ணி இல்லை, இன்னும் கொஞ்சம் போறது. அதே மாதிரி இந்த சம்சாரத்துல நம்ம எப்படி தவிச்சிட்டு இருக்கோம்னா, நமக்கு சந்தோஷம் இருக்குன்னு ஒண்ணு போனா அங்க போனாதான் தெரியுது அது சந்தோஷம் இல்லை, அதை விட வேற ஒரு பொருள் மேல ஆசை வருது. இப்படி ஆதியும் இல்லாம அந்தமும் இல்லாம ஓடிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு இந்த சொரூபமானது என்ன உபலபியது நம்மளால அப்ப அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அஸ்வத்தமானது வெட்ட முடியாது இந்த விருட்சத்தை. ஏன்னா அதனுடைய வேறு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங் வேறு இருந்ததுனாக்கா அதை தள்ளுறது ரொம்ப கஷ்டம், அதை வெட்டுறதுன்றது தான். அதே மாதிரி இந்த ஜீவனுக்கு என்ன ஆச்சுன்னாக்கா, இந்த அகந்த மமந்த வாசனைகள்லாம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா எத்தனையோ வருஷத்துல சம்பாதிச்சதுனால எத்தனை தடவை சொன்னாலும் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரிக்கான்னு எவ்வளவு தடவை பண்ணாலும் நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. கூப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்றோம், அது திரும்பில நானேன்றது தான். இது பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட ஐடென்டிஃபை பண்ணி 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 எத்தனையோ வருஷமா இருந்தா அதனால என்ன ஆச்சுன்னா ரொம்ப அப்படியே வேரூண்டு சுவிரூட முகம்னா எனக்கு நல்லா பாஞ்சிருக்கு. இந்த வேறானது இந்த அஸ்வத்தத்துக்கு என்னுடைய அஸ்வத்தமானது எப்படி இருக்கு, நல்ல வேற. அந்த அஸ்வத்தம் எப்படி வேர்ல நல்லா பதிஞ்சிருக்கோ அதே மாதிரி என்கிட்ட அகத்த மமத்த வாசனைகள்லாம் நல்லா இருக்கு. இப்ப இதை வெட்டணும்னாக்கா என்ன அர்த்தம்னாக்க, இது எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை விட ஸ்ட்ராங்கான கோடாலி ஒண்ணு வேணும் இப்போ இல்லையா? அது இருந்தாதானே இதை வெட்ட முடியும். அதுக்கு ஸ்ட்ராங்கான கோடாலி என்ன இருக்கு அப்படின்னு, நித்யா நித்திய வஸ்து விவேகா இகமுத்ராத்த பலபோக விராகா, வைராக்கியம் ஒண்ணுதான் இதுல. இதை தெரிஞ்சிட்டு இருக்க, இந்த சம்சாரத்துல உங்களை இப்படிதான் ஏமாத்தோம். எந்த ஏமாத்தல் வந்தாலும் இதுக்கு நீங்க ஏமாறக்கூடாது. இது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னோம். உங்களுக்கு எப்படி எல்லாம் கிடைக்கணும்னு பகவானுக்கு தெரியும். ப்ரொமோஷன் கொடுப்பார், எல்லாம் பண்ணுவாரு. இப்படி எல்லாம் பண்ண உடனே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேதாந்தத்துல போயிடுவீங்க தெரியும். ஆனால் நீங்க தான் என்ன பண்ணா திருட சித்தமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணா அசங்க சஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. சஸ்திரம் அப்படின்னாக்க சாதாரணமா அஸ்திரம்னாக்க சண்டைக்கு போடக்கூடிய ஆயுதங்கள். சஸ்திரம்னு சொன்னா மந்திரங்களோட பிரயோகம் பண்ணக்கூடியது சஸ்திரம் கையில. சில புராணங்கள்ல என்ன சொல்லிருக்கு அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லா அஸ்திரங்களுக்கும் எல்லா சஸ்திரங்களுக்கும் மந்திரபூர்வமா தான் அந்த காலத்துல பண்ணிட்டு இருக்காங்க. கையிலேயே வச்சுட்டு பண்ணக்கூடியவர்கள் சஸ்திரங்கள், கையிலேருந்து வெளியில விட்டு பண்ணக்கூடியது அஸ்திரங்கள் அப்படின்னு நிறைய அதுக்கு அபிப்பிராய பேதங்கள் இருக்கு. சாதாரணமா இப்ப ஆச்சாரியரோட இடத்துல சொல்லும் போது சஸ்திரம் அஸ்திரத்தை இப்படி பிரிச்சு விட்டார். அஸ்திரம்னாக்கா ஆயுதம், சஸ்திரம்னாக்க ஆக்னேய அஸ்திரம், பிரம்மாஸ்திரம், இப்படி மந்திரத்தோட பாசுபதாஸ்திரம். சிவனை இன்வோக் பண்ணி போட்டீங்கன்னா அது பாசுபதாஸ்திரம். இது விஷ்ணுவை இன்வோக் பண்ணி போட்டீங்கன்னா அது வைஷ்ணவாஸ்திரம். பிரம்மாஜி நினைச்சிட்டு போட்டீங்கன்னா அது பிரம்மாஸ்திரம். இப்படி இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் அத மாதிரி இருக்கு. சூரிய சௌராஸ்திரம் எல்லாம் இருக்கு. சூரிய தேவகமான அஸ்திரங்கள்லாம் இருக்கு.
இந்த இடத்துல சஸ்திரம் அப்படின்னு ஜெனரலா புரிஞ்சுட்டாங்க. சஸ்திரம்னா இது என்ன சஸ்திரம்னாங்க, அசங்க சஸ்திரம். எதோடையும் அட்டாச்மெண்ட் இல்ல அப்படின்ற ஒரு ஆயுதத்தை நீங்க கையில எடுத்தா மட்டும்தான் இந்த சம்சார விருட்சத்துல தப்பிக்க முடியும். அது என்ன அசங்கமா இருக்கிறது அப்படின்னாக்க, புத்திர வித்த லோகேஷனா அப்படின்ட்டு இந்த அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் வைஃப், அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் புத்திரன், அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் லோகம், அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் வெல்த், இந்த ஏசனா திரயங்கள் இருந்தது. ஆனால் உங்களுக்கு தாரேசனா வித்தேசனா லோகேஷனா இல்ல புத்திரேசனா வித்தேசனா லோகேஷனா, இந்த 3 ஏசனைகள் எதிர்த்து இருக்கோ அது வரைக்கும் இந்த சம்சார விருட்சத்துல நீங்க மாட்டிட்டு இருப்பீங்க. அதனால இந்த ஏசனையில இருந்து நீங்க தப்பிச்சுட்டு போனோம்னாக்க இது கூட எல்லாம் சங்கம் வச்சுக்காம அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது தான். ஓவரா நீங்க அட்டாச்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா இதுவே உங்களுடைய சம்சார விருட்சத்தை வெட்ட விடாம பண்ணிவிடும். ஆகையினால அசங்க சஸ்திரம் இருந்ததுன்னா சத்சங்கத்து நிசங்கத்துவம், நிசங்கத்து நிர்மோகத்துவம், நிர்மோகத்து நிச்சல தத்துவம், நிச்சல தத்து ஜீவன் முக்தி. அதனால சங்கத்தை விடுறதுதான் முதல்ல நமக்கு சங்கத்வீயதாம் அப்படின்னு ஆச்சாரியார் வந்து சாதன பஞ்சகத்திலேயே சங்கத்தத்து விதீயதம். எப்பொழுதுமே நல்லவர்களுடைய கும்பல்ல இருக்கணும், வேதாந்திகளுடைய குரூப்லயே இருந்துட்டே இருந்தீங்கன்னா நம்மளுடைய புத்தியை திருப்பி பிரம்மத்தையே சுத்திட்டு வரும், வெளியில இருக்கக்கூடிய புத்தி எல்லாம் போகாது. அதுதான் சத்சங்கத்தினுடைய ஒரு மகிமை. இதுலயே இருந்தா நம்மளுடைய புத்தி எல்லாம் இங்க எப்படி சொல்லியிருக்கு, அங்க எப்படி சொல்லியிருக்கு, இப்படி உபாசனை பண்றோம், இந்த மந்திரம் இந்த இப்படியே இருக்கிறதுனால நீங்க காத்தாலேருந்து ஒரு 5 கிளாஸ் கட் பண்ணா 5 மணி நேரம் உங்களுடைய புத்தி வெளியில இருக்கக்கூடிய பாவத்தை ரொம்ப இல்லை. அதனால சத்சங்கத்துல இருக்கக்கூடியது இந்த சங்கத்து அதுல இருந்தாதான் உங்க டிட்டாச்மெண்ட் ஆன சத்சங்கத்து நிசங்கத்துவம் அப்பதான் வரும். நிசங்கத்துவம் வந்ததுன்னா இந்த தத்துவத்துல நிச்சயமான ஒரு நிச்சல தத்துவம் நமக்கு புரியும். நிச்சல தத்துவம் எப்ப புரியுதோ அப்பதான் ஜீவன் முக்தி வரும் அப்படின்னு வழி சொல்லியிருக்காரு. இப்படி அசங்க சத்தம் இந்த பற்றில்லாம இருந்து கொண்டு இந்த வைராக்கியத்தினாலதான் இது என்ன பண்ணணும், திருடேன நீங்க என்னதான் இதெல்லாம் சம்பாதிச்சாலும் அந்த கோடாலி சரியா இல்லைன்னு வச்சுக்க சஸ்திரம் அதுதான் உடஞ்சி போகும். அதனால திருடமானது நல்ல கூர்மையான அறிவோட நீங்க என்ன பண்ணணும்னா இதை வெட்டலாம். இந்த சம்சாரத்தை திருடேன அசங்க சஸ்திரேன திருடேன நீங்க என்ன பண்ணும், துவிரூட மூலம் நல்ல மூலத்தோட இத சித்வா வெட்டணும். இத நீங்க ஏன்னா கொஞ்சம் விட்டீங்கன்னா கூட திருப்பி வளர்ந்துடும், அதுல இருந்து ஒரு கல்லூரி வந்துடும். நீங்க மரத்தை சரியா வெட்டாம போட்டீங்கன்னாக்க அப்படியே அது மாதிரி தட்டி விட்டு அதுல இருந்து ஒரு துளிர் விடும், அது அப்புறம் மரமா போயிடும். ஏன் இந்த கட்சியெல்லாம் ஆபரேஷன் பண்ணீங்கன்னா தெரியும். நீங்க சாதாரண ஒரு டாக்டருக்கு எல்லாம் போனீங்கன்னா ஆபரேஷன் பண்ணி திருப்பி அந்த கட்சி அதே இடத்துலயே அடுத்த வருஷம் சம்மருக்கு வந்துடும். அது அந்த மூலத்தோட எடுத்தாதான் திருப்பி வராது. அப்படி நீங்க என்ன பண்ண சமூகமா எடுக்கலாம். அத மூலத்தோட சுவிரூட மூலம் அது நல்லா பாஞ்சு இருக்கு அந்த இத அத திருடேன அசங்க சஸ்திரம் இந்த வைராக்கியன்ற அந்த சஸ்திரத்தினால சித்துவா அப்படிதான் வெட்டணும். இதை வெட்டி எடுக்கணும். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா இது மூலத்தோடு திரும்பி வராம இந்த வைராக்கியன்ற கோடாலியினால இந்த அகந்த மமத வாசனை என்ற வேரை நீங்கள் வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்ல. வைராக்கியத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்காக தான் அவர் சம்சாரமாக ரூபகத்தை அஸ்வத்தத்தோட கம்பேர் பண்ண. இப்படி அஸ்வத்த கல்பனை முடிஞ்சிருக்கு. முடிஞ்சு சரி சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, சம்சாரமானது பொய்ன்னு சொல்லிட்டீங்க, சம்சாரத்தை வெட்டித்தான் தீரணும்னு சொல்லிட்டீங்க, அதுவும் நான் கையெழுத்து போட்டேன். சரி எப்படி பண்றது, வெட்டிட்டு என்ன பண்றது, சம்சாரம் போயிடுச்சுன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்ற கேள்வினா சம்சாரம் வெட்டின பிறகுதான் உங்களுக்கு விஷயமா வந்து ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்ற விஷயம் இப்பதானே உங்களுக்கு வரணும். அதனால ததப்பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயா தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யத பிரவருத்தி பிரசுதா புராணி. ததா பிறகு இத நல்ல சித்வா வெட்டிய பிறகு இந்த சம்சார விஷயத்தை வெட்டிய பிறகு என்ன பண்ணும், தத் பதம் அந்த பதம் வைஷ்ணவம் பதம் அப்படின்னா வைஷ்ணவம் பதம்னா அந்த பிரம்ம பதம். பிரம்ம பதம்னாக நிர்குணமான அந்த பிரம்மத்தை அந்த பதத்தை நீங்க அடையறதுக்கு பரிமார்கிதவ்யம்னா அன்வேஷனம். இனிமேல் பட்டு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனிமே ஒரே வேதாந்தத்தை படிக்கணும், அந்த பிரம்மத்தை இங்கேயே கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா மகத்தி வினஷ்டின்னு திட்டுறது வேற சேனோ பண்ணிச்சது. இது இந்த ஜென்மாவை நீங்க போட்ட விட்டீங்கன்னாக்க மகத்தி வினஷ்டி, அப்புறம் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. இருக்கிற ஒரு சான்ஸ் மனுஷ லோகத்தை பிடிச்சிக்கோன்னு சொல்றதுனால அதை தாடனை இப்போ தத் பரிமார்கிதவ்யம் இந்த
ஜீவனும் பிரம்மம்னு சொல்ற அந்த ஒரு ஸ்ருதியை எடுத்துட்டு அதையே அன்வேஷனம் டெய்லி அதை படிச்சுட்டே இருக்கணும், சிரவணம் பண்ணணும், நிதித்தியாசனம்னு பரிமார்கித்தவியம் தேடணும், அதை அறியணும். ஏன் அதை அறியணும்? அதை அறிஞ்சா என்னன்னா எஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயா, அதை தெரிஞ்சுட்டீங்கன்னாக்க உங்களுடைய விஷயம் என்ன, பூயா நீங்க திருப்பி இந்த ஊருக்கு வரமாட்டீங்க. நிவர்த்தந்தி திருப்பியும் நோ ரிட்டர்ன் பேக். அதை நீங்க இந்த ஜென்மாலேயே கடைசேரி அந்த வேதாந்தமானது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இன்னொரு தடவை அம்மா வயிற்றுக்குள்ள போக வேண்டிய வேலையானது உங்களுக்கு கிடையாது. போதும், நீங்க பட்ட கஷ்டம், உங்களால அம்மா பட்ட கஷ்டம், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டாமா? அவளுக்கு சிரமத்தை கொடுத்துட்டு நமக்கு சிரமத்தை அதுல போய் உட்கார்ந்துட்டு என்னத்துக்கு இன்னொரு தடவை போய் வயிற்றுல உட்காரணும்? அதை முதல்ல இந்த விஷயம் இருக்கும் பொழுது, இது தெரிஞ்சுட்டீங்களா, இருக்கும் பொழுது அதுல இருந்து தப்பிக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஆகையினால எஸ்மின் கதா, அப்படி அந்த மார்க்கத்தை தேடி அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னாக்க நிவர்த்தந்தி பூயா, திரும்பியும் வரமாட்டீங்க. அதனாலதான் அதை பிடிச்சிக்கணும். சம்சார விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுடைய பர்பஸ் என்ன? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெரிஞ்சுக்கணும். ஜீவ பிரம்மத்தை ஐக்கியத்தை தெரிஞ்சுட்டா என்ன அர்த்தம்? திரும்பி வர மாட்டீங்க நீங்க. எல்லாம் இந்த மிருத்யுபயமானது எல்லாருக்கும் இருக்கு. ஒருத்தர் வேதாந்தம் படிக்கிறவனை தவிர எல்லாருக்கிட்டையும் விளையாடுவார் அந்த யமதர்மராஜா. ஆனா ஒருத்தன் தான் அவர் பார்த்து பயப்படுறவர் இந்த வேதாந்திகள் தான். அதனால ஏன்னா அமிர்தத்துவம் எங்க வரும்? வேதாந்தத்தினாலதான் பார்த்தோம். இது எல்லாம் என்ன சாஸ்திரம் படிச்சாலும் அதுக்கு யமதர்மராஜா கிட்ட இந்த தப்பிக்க முடியாது. இது ஒண்ணுதான், இந்த சாஸ்திரம் தான். அதனால அவருக்கு பவர் கிடையாது. திரும்பியும் நம்மள இந்த ஊருக்கு அனுப்புறதுக்கான பவர் அவருக்கு கிடையாது. அதனால என்ன நிவர்த்தந்தி, அவன் நோ ரிட்டர்ன் பேக் பூயா, திரும்பவும் அப்படின்னு சம்சாராய புனகா சம்சாராய இத்தியர்த்தா. எப்படி தேடணும் அப்படின்னாக்க அவர் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு, எப்படி இந்த சம்சார விஷயத்தை போய் அதே மாதிரி இப்ப நல்ல பகவானை புரிஞ்சுங்க. அவர் தான் எல்லாமேன்னு புரிஞ்சுக்கிறோம். அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்யே, அவர்தான் முதல் ஆதி புருஷன், அவர்தான் மத்தியம புருஷன், அவர்தான் எண்டிலேயே இருக்கார். அவரை தவிர ஹேதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி தத் விஜிஜாசத்வ, அதை நீ தெரிஞ்சுக்காம ஆகணும். தத் பிரம்மா அப்படின்னு வேதம் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பிரம்மத்தை அவரையே நீங்க பிடிச்சுக்கணும். தமேவ புருஷம், அந்த புருஷனையே பிரபத்தியே சரணாகதி பண்ணுங்க. வேதாந்தத்தை தவிர வேற எதுவும் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வரணும். எப்பொழுதும் சதா சர்வகாலமும் வேதாந்தம் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு யார் பிரபத்தி பண்ணிக்கிறானோ, சரணாகதி பண்ணிக்கிறானோ, பிரவருத்தி பிரசுதா புராணி, எந்த மாயையிலிருந்து பிரவருத்தியானதோ இந்த சம்சாரமானது, பிரசுதா இது மாயையிலிருந்து உண்டான சம்சாரம் தானே. அவரை நீங்க பிடிச்சிருந்தீங்கன்னாக்க இந்த சிரந்தனமா இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து நம்ம தப்பிச்சுட்டு வெளியில போயிடலாம். இது பாட்டு இந்த சம்சாரம் விட்டு இருக்கட்டும், அது யாருக்கோ, அது நமக்கு ஒண்ணும் சம்பந்தம் இல்லை, நமக்கு தான் இப்ப புரிஞ்சிருக்க அப்படின்னு நினைச்சுட்டு இந்த வேதாந்தத்தை யார் சரண் புரிகிறானோ அவன் நிவர்த்தந்தி, அவன் திருப்பியும் வருவதில்லை. பூயா, ஒரு தடவை அங்க போய் வைஷ்ணவ பதத்தை அடைஞ்ச தத் விஷ்ணு பரமம் பதம்னு அதை அடைஞ்சிட்டான்னாக்க அவன் எச்சத்துவா நிவர்த்தந்தே, அவன் ஒரு தடவை அங்க போயாச்சுன்னாக்க அவர் திரும்ப வருவதில்லை. நகபுனராவர்த்தே நகபுனராவர்த்தே அப்படின்னு காந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. இப்படி சரி, இப்படி ஆகணும்னாக்க ஞானம் வரணும். ஞானம் வந்தவனுக்கு என்னெல்லாம் லட்சணங்கள் இருக்கு, எந்த லட்சணத்தை வச்சுட்டு இவனுக்கு ஞானம்ன்றது புரிஞ்சுக்கிறது நானு வந்துருக்கான்றது எனக்கே மெசரிக்கிறாது என்ன அப்படின்னு சொன்னா, நிர்மாண மோகாஜித சங்க தோஷா அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமாக துவந்த்வைர் விமுக்தா சுக துக்க சஞ்ஞைஹி கஜ்யந்த்ய மூடாஹ பதமவ்யயம் தது. அந்த அமூடராக இருக்கக்கூடியவர்கள் அது கஜந்தி, அந்த பதத்தை அவர்கள் அடைகிறார்கள். எப்படிப்பட்டது அது? அவ்யயம் பதமான அதை அடைகிறார்கள். அவ்யயமான பதமான அந்த மோட்சத்தை அடைகிறார்கள். எப்போ அடைகிறார்கள் அப்படின்னா, நிர்மாண மோகம், அகம் அபிமானம், மானம்னாக்க அபிமானம், நான்ற ஒரு எண்ணத்தை முதல்ல போக்கடிக்கணும். அதுக்கப்புறம் மோகம், மோகம்னா என்ன இருக்குன்னா நல்லதை கெடுதல்னு நினைக்கிறது, கெடுதலை போய் நல்லது நினைக்கிறது தான் மோகம். இல்லையா? அது தெரியாததுனாலதான பிரச்சனை. நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கி அது எனக்கு சந்தோஷத்தை கொடுப்போம் நம்ம ஏமாந்தோம். அதனாலதானே இந்த மோகத்துல போய் மாட்டிடலாம். அந்த மோகத்தினால காமம் வந்தது, காமத்தினால குரோதம் வந்தது, குரோதத்தினால ஸ்மிருதி பிரம்சம் வந்தது, ஸ்மிருதி பிரம்சத்தினால புத்தி நாசம் வந்தது, புத்தி நாசம் வந்ததுனால போயிடுச்சுன்னு இது முதல்லயே சொல்லியிருக்காரு.
இந்த மோகம் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதனால இந்த மோகம் மோகம் தான் என்ன அர்த்தம்? அஜ்ஞானம் தான் காரணம். அந்த அஜ்ஞானமானது இருக்கிறதுனாலதான் காமமானது பிரவர்த்திக்கிறது, குரோதமானது பிரவர்த்திக்கிறது. ஏன் அந்த அஜ்ஞானம் வந்தது? எது ரைட்டோ அதை ராங்கன்னு பார்த்தேன், எது ராங்கோ அதை ரைட்டுன்னு பார்த்தேன். இதுதான் மோகிக்கிறது. என்ன இது இது தப்புன்னு எதை நினைச்சேனோ அதுதான் உண்மை. எதை நான் உண்மைன்னு நினைச்சிட்டு அது பின்னாடி போய் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு போனேன்னா அது தப்பு. இப்படி மோகமானது அபிமானம். நான் எங்க பார்த்தாலும் ஒரு அபிமானம், எனது, எனக்கு, நான் அப்படின்னு. இது ரெண்டும் முதல்ல விட்டு ஒழிக்கிறவனுக்கு தான் இந்த பிரம்மமானது தெரியும். அந்த தத் பதம் பரிமாறிக்க தெரியும். அதை தேடணும்னா எப்படி தேடணும்? இது ரெண்டுத்திலையும் விட்டு தேடினீங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்காது. நிர்மாண மோகா சங்க தோஷா, இந்த அட்டாச்மெண்ட் தாரா புத்திராதி சங்க தோஷாக ஆச்சாரியாருக்கு வந்துருச்சுன்னா புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா, இந்த 3 சங்கத்தை யாரு ஜெயிக்கிறானோ இதுல இருக்கக்கூடிய தோஷங்களை பார்த்து இத சங்க தோஷா யாரு ஜெயிக்கிறானோ அத்தியாத்ம நித்யா, அது மாத்திரம் இருந்தா போதாது. எப்போதும் சதா சர்வகாலமும் அத்தியாத்ம சாஸ்திரத்திலேயே ஒரு நிஷ்டையாக இருந்து கொண்டிருக்கணும். எப்ப பார்த்தாலும் வேதாந்தத்திலேயே இருந்துட்டு இருக்கணும். எப்ப இதெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ உபநிஷத்தை, பகவத்கீதையை, சூத்திர பாஷ்யத்தை படிச்சுட்டு பிரஸ்தானத்திலேயே புத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அத்தியாத்ம நித்யா, அத்தியாத்ம சாஸ்திரத்திலேயே நித்தியமாக இருக்கக்கூடியவர் அத்தியாத்ம நித்யா. அது மாத்திரம் இல்ல, வினிவிருத்த காமாக, எல்லா காமனையும் கொஞ்சம் கொஞ்சமா அது வேணும் இது வேணும்ன்ற ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்கிறது இவனே பார்க்கணும். இந்த ஃபீல்டுல இருக்கும்போது அந்த எல்லாம் அந்த ஆசையெல்லாம் போன பிறகு அவனுக்கு என்ன, அபிமானம் போச்சு, மோகம் போச்சு, சங்க தோஷங்கள்லாம் போச்சு, அத்தியாத்மத்திலேயே இருக்கான். அது வேணும் இது வேணும்ன்ற காமங்கள் போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒண்ணு இருக்கு, நல்ல ஒரு விஷயம் நமக்கு நடந்தது ஆனா சந்தோஷப்படுறது, அன்பேவரபிள் கண்டிஷன் பண்ணா துக்கம், இது ஒரு தோஷம் இருக்கு. வெற்றி வந்ததுன்னா சந்தோஷம், தோல்வி வந்ததுன்னா பணம் வந்ததுன்னா சந்தோஷம், பணம் கையை விட்டு போச்சுன்னா துக்கம். இப்படியே இந்த துன்பங்கள் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ல மாட்டிட்டு புழிக்கிறான். எப்ப பார்த்தாலும் கம்பேரிசன். இவன்கிட்ட ஒண்ணு காணாம போச்சுன்னாக்கா ஐயோ அவனுக்கு அது கிடைக்குது, எனக்கு அது கிடைக்காம காணாம போறதுன்னு அதோட கம்பேர் பண்ணிவிட்டீங்க. இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ல புத்தி இருக்கிறதுனால இதுல இருந்து அது, அதுல இருந்து இது ரெண்டும் இவனை மயக்கத்துல தள்ளி விட்டுருது. அதனால இந்த துன்பங்கள் இருக்கு இல்லையா, பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ல இருந்து சுக துக்கத்திலிருந்து விமுக்தாக. இந்த சுகம் ஃபேவரபிள் அன்பேவரபிள் கண்டிஷன், ஃபேவரபிள் வந்ததுன்னா சுகம், அன்பேவரபிள் வந்ததுன்னா துக்கம். அது எதனால வந்து இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் நீங்க நினைக்கிறதுனால. இதுல இருந்து யாரு விமுக்தனா இருக்கானோ, இதுல இருந்து யாரு விடுபடுகிறானோ அவன் தான் அமூடாக, அவன் தான் புத்திசாலி. மௌட்டியம் இல்லாதவன் அவன் தான் விவேகி. அப்படிப்பட்ட அமூடாக கச்சந்தி தத்து அத்தியம் பதம், அவர்கள் தான் அந்த அத்தியமான அந்த பிரம்ம பதத்தை அடைகிறார்கள் அப்படின்னு ஒரு கேரண்டி ஸ்டாம்ப் போட்டு கொடுத்தார். அவர்கள் நிச்சயமா அடைகிறார்கள். அதுக்கு என்னென்ன கண்டிஷன்? அபிமானமும் மோகத்தையும் விடணும், சங்கதோஷம் தாரா புத்திராதி சங்கதோஷங்களை விட்டவன், பதா சர்வகாலம் வேதாந்த சிந்தனையா இருக்கக்கூடியவன் 3, வினிவிருத்த காமைகள் எல்லாம் பண்ணவன், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ல இருந்து வரக்கூடிய பொழுது பிரசாதமாக சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த 5 கண்டிஷன் யாருக்கு இருக்கோ அவன் அந்த பதத்தை நிச்சயமா அடைவான். அவனுக்கு இந்த மார்க்கமானது, அவன் தேடணும்னு சொன்ன மார்க்கமானது கையில கிடைச்ச மாதிரி, உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அந்த பதத்தினுடைய பெருமை, அப்பேற்பட்ட பதமானது என்ன பதத்தை நான் பிரம்மபதம்னு சொல்லிட்டு இருக்கானாக்கா, நதத்பாசயதே சூர்யா ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. ரொம்ப முக்கியமான வாஸ்கோட்ட ஸ்லோகம் இது. நதத்பாசயதே சூர்யா, அந்த பிரம்மமானது, அந்த பிரம்மத்தை இந்த சூரியன் பிரகாசிக்க, தத் பாசயத்தே சூர்யா, சூரியனானவன் அதை பிரகாசிக்கப்படுத்த முடியாது. ஏன்னா சூரியன் அவரால் தான் பிரகாசிக்கப்படுகிறான். இதை வந்து அவரை சூரியன் எல்லாத்தையும் பிரகாசிப்பார். ஆனா என்ன ஐய பிரகாசிக்க முடியாது. என்னை விட வேறான பொருள்களை எல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு அவர் கருவியா இருப்பாரே தவிர, என்ன அவர் இல்லைன்னா கூட நான் உயிரோட இருக்கேன். ராத்திரி 12 மணிக்கு எங்க ரொம்ப எடுத்தாலும் எனக்கு தெரியும். ஐயானது எப்பொழுதும் ரொம்ப பிரகாசமா போச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த அதை வந்து சூரியன் வந்து பிரகாசப்படுத்தணும்ன்றது கிடையாது. சூர்யா, சூரியனே பண்ண முடியாதுன்னு. ஆனா சசாங்கா, சந்திரன் என்ன மூலைக்கு, அவனால பிரகாசப்படுத்த முடியுமா? பாவகா, அக்னியும் அதை பிரகாசப்படுத்த முடியாது. ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமாவித்தோ பாந்தி குதோயம் அக்னி.
தமேவாந்தம் அனுபாதி சர்வம் சத்திய பாசா சர்வம் இதம்பி பாசின்ற அந்த ஒரு ஸ்ருதியை அப்படியே இங்க கொண்டு வந்து சொல்லிட்டார். அது கதோபனிஷத்துலயும் முண்டகோபனிஷத்துலயும் வந்தக்கூடிய ஸ்ருதி. அதே மாதிரி ஜாவால உபனிஷத்துலயும் இதே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. எத்தனை சூரியஹா தபத்தி, எந்த இடத்துல சூரியன் யாரை தவிக்க முடியாதோ, எந்த இடத்துல காத்தானது தூக்க முடியாதோ, அந்த பிரம்ம அந்த துரும்பியே பிரம்மத்துடைய துரும்பியே பண்ண முடியலையே. அதனால சந்திரமா பாத்தி, சந்திரனோ நட்சத்திரானோ யார் பாதா சாந்தமாக சதாசிவமாக சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பரமம் கத்வா கத்வா எத்திர கத்வா ந நிவர்த்ததே அப்படின்னு பிரம்மஜால உபனிஷத்தும் இதே ஐடியாவை கொடுக்கிறது. ஸோ பிரம்மஜால உபனிஷத், கதோபனிஷத், முண்டகோபனிஷத்து, பகவத்கீதை எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ந தத் பாசயத்தே சூரியா, அந்த பிரம்மத்தை சூரியா ந பாசயத்தே, ந சசாங்கா பாசயத்தே, ந பாவகா பாவகான்னா அக்னியும் பிரகாசிக்கவில்லை. ஏன்னா அந்த நிலை, அந்த வைஷ்ணவம் பதமாக சொல்லக்கூடிய அந்த நிலையை தத்பதம் அப்படின்னு முன்னாடி சொன்னாரு. அத்தியதிகாரமான பக்தியினால அடையக்கூடிய ஒரு நிலையை எப்பொழுது அடைஞ்சிட்டீங்களோ அதை அடைஞ்ச பிறகு கத்வா, அதை அடைந்த பிறகு நிவர்த்தந்து, நோ ரிட்டர்ன் பேக். அதுக்கப்புறம் அவன் ஞானியானவனு திருப்பி இந்த உலகத்துல அவனுக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை, அவன் வர வேண்டிய அவசியம் இல்லை. அது தத்து தாமா, அந்த இருப்பிடம் இருக்கு தெரியுமா, அதுதான் பரமம். அவன் என்னுடைய இருப்பிடம். நீங்க ஏதோ நினைச்சிருந்தீங்க வைகுண்டம், நான் துவாரகால இருக்கேன், அஸ்தினாபுரத்துல இருக்கேன், இந்திரபிரஸ்தத்துல இருக்கேன்னு. என்னுடைய உண்மையான இடம் என்னன்னாக்கா அவளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த நானாக இருக்கக்கூடிய அதுதான் பரமம் தாமா, அதான் வைஷ்ணவம் பதம், அதுதான் தது பரிமாறிக்கு தத்தியம். அதை தான் நீங்க பரிமார்க்கணம் பண்ணணும், அதை தான் நீங்க அன்வேஷனம் பண்ணணும். அதுதான் என்னுடைய தாமா, பரம் தாமா. பரந்தாமன்னு பேர் வைக்கிறாரு. பரந்தாமா, அது என்னுடைய பரந்தாமா. அது தான் எது எது அங்க போனா திரும்பி வருது இல்ல, அங்க போனா அதனால அங்க போனவர்கள் திரும்பி வராத ஒரு நிலை இருக்கிறது. அது அந்த இடத்த சூரியனும் பிரகாசிக்க மாட்டார், பிரசாந்தமும் பிரகாசிக்க மாட்டார், பாவகமும் பிரகாசிக்காது, அக்னியும் பிரகாசிக்காது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடியவர் யாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஜீவன் ஜீவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவனுடைய கதையை சொல்றேன். நான் தான் உங்க எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருந்திருக்க. மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நான் தான் சச்சிதானந்த ஸ்வரூபேன எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கேன். ஆத்மா கஹான்னு கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னா சச்சிதானந்த ஸ்வரூபா. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இந்த 3 சரீரத்தோட ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணதுனால அந்த அது நானே நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்கா பஞ்ச கோஷத்தை விட தாண்டினதான ஒரு ஸ்வரூபம். சச்சிதானந்த ஸ்வரூபம் எதுவோ அதுதான். இதுதான் மமைவ அம்சா ஜீவல, என்னுடைய அம்சம் தான் இந்த ஜீவன். என்னுடைய அம்சம் அப்படின்னு சொன்னாரு. அம்சம் அம்சி பாவம் வருமே இங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் பின்னாடி. ஏன்னா ராமானுஜருக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப சௌரியமா போச்சு. அங்கரியாமியா அவர் எல்லாத்திலையும் இருக்கார், நம்ம எல்லாம் அம்சம் தான். அவர் அம்சியா இருக்கார், அவர் தேசியா இருக்கார், நம்ம எல்லாம் சேஷமா இருக்காங்க. நம்ம ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு, இங்க அம்சம்னு சொன்னா என்ன அர்த்தம்னாக்க, நீங்க ஜலத்துல சூரியன் பட்டுல இருக்கு, அந்த தண்ணியை கீழே கொடுத்தீங்கன்னா அந்த சூரியன் தான் அவரோட போய் சேர்ந்துருக்கு. அது வரைக்கும் அம்சமா இங்க இருந்தார் அப்படின்ற அர்த்தமா புரிஞ்சுக்கணுமே தவிர இங்க அம்சம்னாக்க லிட்டரலா இவருடைய ஒரு அம்சம் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. மமைவம் ஏன்னா ஜீவபூதா சனாதனா, சனாதனமான ஜீவன் நீங்க அப்படின்றார். அப்படின்னா நீங்களும் சனாதனன்னு சொன்னா அந்த பிரம்மமே இருந்தாதான் அது சனாதனமா இருக்கும். அவளுடைய ஜீவர்கள்லாம் செத்து போனோன்னு மேல போனோமே, நிச்சய சூரிய மேல போகணும்னு ஆயிடுது. இங்கேயே இருக்கிற காலத்திலேயே நீங்களும் பிரம்மன் தான், அது தெரியாததுனால அஜானத்தினால நீங்க நானே அப்படின்னு பிஎம்ஐ சொல்லிட்டு இருக்கீங்கன்றது சொல்றாரு. மமைவ அம்சா ஜீவலோகத்துல எப்படி இருக்குன்னா, இந்த சம்சாரத்துல ஜீவனாக நான் தான் காணப்படுகிறேன். நானும் சரி நீங்களும் சரி 2 பேரும் ஒண்ணுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், சிரந்தனா நீங்க எப்பொழுதும் சனாதனமா நான் எவ்வளவு நாள் இருக்காலோ அவ்வளவு நாள் நீங்களும் இருந்துட்டு இருக்கீங்க. நீங்க இல்லாம எதுவுமே இந்த உலகமானது பொய், இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னாரு. அப்ப பின்ன ஏன் சார் இதெல்லாம் பண்ணனா, அதுவா அந்த மனசு அந்த 5 இந்திரியங்களோட நீங்க சேர்ந்து மனசு 6வது இந்திரியம்னு சொன்னாரு. சாதாரணமா நமக்கு பஞ்ச இந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்களும் மனசு இந்திரியமா ஒத்துக்கிறது இல்லை. அதனால வேதாந்த பரிபாஷக்காரர் ஒத்துக்க சண்டை போடுறாரு. தப்பு அவர் சொன்னது ஸ்ருதி விருத்தம் இதுன்னு. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு ஸ்ருதி விருத்தம்னா அவரே சொல்லியிருக்காரு இன்னொரு இடத்துல தசை இந்திரியாணி
அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காரு. இந்த புரிய வைக்கணும்ன்றதுக்காக மனசேந்திரியானா அதுவும் ஒரு கருவிதான்னு சொல்லணும்ன்றதுதான் இன்டென்ஷனை தவிர அவர் இந்திரியம் தானே அதுல சண்டை போகாதீங்க அப்படின்னு அதுக்கு பதிலாக சொல்லியிருக்காங்க. அதனால இங்க மனசை 6வது இந்திரியம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா மனசு அந்த காரணம் தான். இதுதான் இந்திரியன்ற பேர் இருக்குதான், புலன்ல வராது. இந்த மனசு இருக்கிறதுனாலதான் இந்த 5 புலன்களும் வேலை செய்யறதுனால அது கூட சேர்ந்து அவர் சொல்லியிருக்கார். மனஹா சஸ்தானி இந்திரியானி. இந்த மனசு இந்த இந்திரியங்கள் தான் இந்த மாயைக்கு சேர்ந்தது. இந்த மாயைக்கு சேர்ந்த அந்த மனசோடையும் இந்த இந்திரியத்தோடையும் நம்ம போனதுனாலதான் இது நம்மள கரிசட்டி நம்ம பிடிச்சி இழுத்துருக்கு இந்த சம்சாரத்துக்குள்ள. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னாக்க இந்த சரீரத்தை விட்டு போகும்பொழுது என்ன பண்ண போறதுன்னாக்க இது எல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் ஸ்தூல சரீரத்தை ஒழிக்கிற போறாங்க. சூக்ஷ்ம சரீரமானது கர்மேந்திரியங்கள்லாம் பிராணத்துல ஒடுங்கிறது. பிராணன் என்ன பண்றது, பிராணன்ல ஞானேந்திரியங்கள்லாம் ஓடி அது மனசுல ஒடுங்கிறது. அதுக்கப்புறமா லிங்க சரீரமா அது மாறுது. லிங்க சரீரமா மாறினோடனே அதுக்கு இன்னொரு சரீரம் இல்லாத அதுக்கு வேலை செய்ய தெரியாது. ஏன்னா இவ்வளவு நாள் அது பண்ண கர்மாலாம் அதுல இருக்கு. அதனால இன்னொரு சரீரத்தை போய் எடுத்துக்க போறது. அதுக்கு காரணம் என்னன்னாக்க இந்த மனசுக்கும் இந்திரியங்களோடையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுதான் அப்படின்னு சொல்லி இதுல பீஜம் போட்டாரு. பிரகிருதி ஸ்தானி அப்படின்னாக்க இந்த பிரகிருதியில இருந்து கொண்டு இதுதான் உங்களை இழுக்கிறது. இது இழுக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்க இது இழுக்கிறதுனாலதான் சரீரம் எதவாப்போது இறந்த பிறகு அது என்ன பண்ண இன்னொரு சரீரத்தை போய் அடையணும்னு நெசசிட்டி வருது. இந்த சம்சார விருட்சத்திலிருந்து இதை தெரிஞ்சுட்டு நீங்க வெளியில வரலன்னாக்க இதுதான் கதி ஆகுது. உடனே இந்த லிங்க சரீரமானது என்ன பண்றது, எல்லாம் இறந்த பிறகு அதை உள்ள போய் முடியும். அந்த லிங்க சரீரமானது இன்னொரு சரீரத்தை தேடி போறது. சரீரம் எதவாப்னோதி யச்சாபி உத்கிராமதி ஈஸ்வரஹ கிரஹீத்வாயேதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாசயாத். சரீரம் இந்த இடத்துல சரீரம்னா இன்னொரு சரீரம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அந்நிய சரீரத்தை இந்த சரீரத்தை போயிருக்கா இப்போ இது விட்டுருக்கு. அதனால இன்னொரு சரீரத்தை இது தேடுறது. தேடி போய் சரீரம் எது அப்படி இன்னொரு சரீரத்துல போய் இந்த நம்மளுடைய கர்மாவனுடைய பாப புண்ணியங்களோட சேர்ந்த இந்த மனசானது இன்னொரு ஜென்மாவை போய் எடுத்துக்கிறது. எடுத்துன்னு எச்சாபி உத்கிராம ஈஸ்வரா புலன்கள் அதனுடைய திறமைகள் பூர்வ பிரஜா எல்லாமே சேர்ந்து நம்ம எப்படி ஊருக்கு போறதா இருந்தா ட்ரெஸ் செருப்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு போறோமோ, கண்ணாடி முக்கண்ணாடி எல்லாம் எடுத்துன்னு போறோமோ, அதே மாதிரி இது என்ன பண்ணுது, இந்த இந்திரியங்கள் மனசு இது பூர்வ பிரஜையும் படிச்ச வேதாந்தம் இதோட சேர்ந்து புலன்களோட உட்கிராமத்து ஈஸ்வரனோட சேர்ந்து போறது. ஈஸ்வரன்னா இந்த இடத்துல யாருன்னா சுவாமின்ற அர்த்தம். ஈஸ்வரன்னா அந்த பரமேஸ்வரன் இல்ல, இவன் அந்த மனசுல இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்களோட இருந்து கொண்டு இவன் என்ன பண்றான்னாக்க இன்னொரு தேகாதி பிராப்திக்காக சுவாமி இவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இவர் கூட இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் அழிச்சுட்டு இந்த மனசானவர் போய் இன்னொரு சரீரத்துல போய் உட்கார்ந்துடுறாரு. எப்படி கிரகித்வா ஏதானி எல்லாத்தையும் எடுத்துட்டு டூருக்கு போற மாதிரி அவர் போயிட்டார். போன ஜென்மா அதுக்கு முந்தின ஜென்மம் எதையும், ஏன்னா வேதாந்தம் படிக்கலையே, அதனால எல்லாம் நீங்க வேதாந்தம் படிச்சாதான் அதெல்லாம் நாசமாகும். அது ஆகாத வரைக்கும் அந்த சஞ்சித கர்மாவோட சேர்ந்து சையாதி ஏதானி சரீராணி ஆப்னோதி சையா அத பிடிச்சிட்டு கிரகித்வா ஏதானி இதோட போய் அந்த சரீரத்துல போய் இவன். இது எப்படின்னா வாயுர்கந்தானி வாசயாத். இந்த வாசனையை எப்படி காத்தானது தள்ளின்னு போறதோ, அங்க இருக்கிற வாசனையை எடுத்துன்னு நம்ம கிட்ட கூப்பிட்டு போறதோ, அந்த மாதிரி இந்த மனசுல இருக்கிறது இன்னொரு சரீரத்தை தள்ளின்னு போய் இன்னொரு சரீரத்துக்கு போயிட்டு வாயுர்கந்தானி வாசைய புஷ்பத்தை வாசனையை எடுத்துக்கொண்டு போற காத்து போல இது இன்னொரு சரீரத்துக்குள்ள போய் சேர்ந்துருக்கு அப்படின்னாரு. அது மாத்திரம் இல்ல, போனதோட சும்மா விட்டானா அதுக்கு அந்த ஊருக்கு அந்த சரீரத்துக்கு என்ன சோத்திரம் வேணுமோ அது உள்ள போய் கேட்கும் திறமை உட்காரணும். ஏன்னா அந்த காலத்துல இங்க போயிட்டு அந்த மூக்கு அங்க இருக்கக்கூடிய மூக்கோட இவன் போய் சேரணும், அங்க இருக்கக்கூடிய வாயோட போய் சேரணும். இப்படி இந்த இந்திரியங்கள்லாம் அதுக்கு தேர்ற மாதிரி ஒரு சரீரத்தை போய் எடுத்துக்கிறது இருக்கா மாதிரி. ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமேவ ச அதிஷ்டாய மனஷ்டாயம் விஷயான் உபசேவதே. எப்படி நம்ம எடுத்துன்னு போறோமோ கண்ணாடி எல்லாம் வாட்ச் எல்லாம் செருப்பெல்லாம் ஊருக்கு போற மாதிரி எடுத்துன்னு போறோமோ, இது எடுத்துன்னு போய் அந்த சோத்திரத்துக்கு அதுல போய் அங்க போய் அமைச்சாச்சு. அங்க போய் எல்லாத்தையும் பரப்பிட்டான். இவன் அந்த ரூம்ல போய் அந்த செருப்பை போட்டுன்னு அந்த ஊருக்கு இருக்கிற மாதிரி இந்த மனசு இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது, இவனுடைய திறமைகள்லாம் என்ன பண்றது சூக்ஷ்ம ரூபத்துல இருந்தது. அங்க போன உடனே அந்த கிராஸோட போய் சேர்ந்துருக்கு. ஸ்ரோத்திரம்னா காதோட போய் சேர்ந்தது,
சக்ஷு அந்த பார்க்கும் திறமை அந்த கண்ணோட போய் சேர்ந்தது, தொடும் திறமை ஸ்பர்சனத்துல போய் சேர்ந்தது, ரசனம் நாக்குல போய் சேர்ந்தது, வாசனைகள்லாம் மூக்குல போய் சேர்ந்தது. இப்படி அதிர்ஷ்டா. ஆனா இவனுடைய மனசு இவனுதான். அதே நல்லது கெட்டதெல்லாம் இவனுக்கு இருக்கு. அந்த போன ஜென்மால எப்படி குரூரமா இருந்தாலும் அதே மாதிரிதான் இந்த ஜென்மா அதே குரூரமா. போன தடவை எப்படி மரியாதையா இருந்தாலும் அதே மரியாதை இங்க வரப்போறது. அவனுடைய மனசு தானே அதிஷ்டானமா இருக்கு. அந்த மாதிரி அதிஷ்டானத்துக்கு ஏத்த மாதிரி விஷயான் உபசேவதை அந்த சரீரத்துல போய் அந்த விஷயங்களோட இவன் உபசேவிக்கிறான். இவன் அதுல போய் இருந்து கொண்டிருக்கிறான். சரி, இதில் இவ்வளவும் தெரிஞ்சு உத்கிராம விமூடானானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. இவ்வளவு சொல்லியும் வேதாந்தத்துக்கு வராம இதுலயே இருக்கான்னாக்கா அவன் உத்கிராமந்தான். அவன் போய் தான் ஆகணும். அவனை என்ன பண்றது இல்லையா? அதனால அவன் அதுலயே போயிட்டான். உத்கிராமந்தம் போறான், அதுலயே இருக்கான். இருக்கும்போதுதான் ஸ்திதம் பாதி அங்கேயே அதுல கொண்டு புஞ்சானப்பா குணான்விதம் இந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அந்த சரீரத்துல. அதனால இந்த அறிவியலிகள்லாம் விமூடாக இந்த அறிவு கேட்டவர்கள்லாம் நான் அனுபவிச்சந்தி இந்த பிரம்மத்தை பார்க்காமையே விட்டுறாங்க. ஆனா சில பேர் இருக்காங்க, அவன்லாம் யாருன்னாக்க ஸ்பெஷல் கேட்டகரி வேதாந்தம் படிச்சவன். அவன்லாம் பச்சந்தி ஞான சக்ஷுஷா. அவளுக்கு இந்த வேதாந்தன்ற கண்ணாடியிலேருந்து பாக்குறதுனால அவளுக்கு புரியறதுனால அவன் இதெல்லாம் அனுபவிக்கிறது இல்லை. அவளுக்கு தெரியுது. அவளுடைய இந்திரியங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா அப்படியே பிசில உண்டாயிடுச்சு. இங்கே ஞானம் வந்ததுனால போயிட்டது. அந்த அது என்ன பண்ணா அதனுடைய மூலமான தன்மாத்திரையோட அந்த ஆகாசத்தோட சேர்ந்தது, வாயுவோட சேர்ந்தது, நெருப்போட சேர்ந்தது, தண்ணியோட சேர்ந்தது, வாயுவோட சேர்ந்துச்சுன்னு பஞ்சபூதங்களோட போயிடுச்சு. இவன் என்ன ஆச்சு? மனசுன்ற அதிஷ்டான மனசு இவனுக்கு உடையாத காரணம் வேதாந்தத்தினால மனசு இன்னும் பழக்காத காரணம் அந்த மனசோட இவன் போய் சேர்ந்தான் அவன். இப்படி விமூடாக ந அனுபஷ்யந்தி அந்த பிரம்மத்தை அவர்கள் ந அனுபஷ்யந்தி பார்ப்பதில்லை. பஷ்யந்தி ஆன் தி அதர் ஹேண்ட் யாரு? ஞான சக்ஷுஷா பஷ்யந்தி. இது வேதாந்தம் படிக்கிறவர்கள் இதை புரிந்து ஞானி தத்துவ ரீதியாக இதை பார்த்ததுனால அவர்கள் திரும்பவும் வரதில்லை. அதனாலதான் சொன்னானா அவன் திரும்பியும் வரதில்லைன்னு. அதுக்கு இதெல்லாம் காரணம். ஆகையினாலதான் அவன் திரும்பி வரதில்லை அப்படின்னு. யதந்தோ யோகினம் பஷ்யந்த்யாத்ம அவஸ்திதம் யதந்தோபி அகிருதாத்மானஹ நைனம் பஷ்யந்தி அசேதசஹ. யார் முயற்சி பண்றானோ வேதாந்தத்துல போய் தீவிரமாக ஈடுபட்டு அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை பண்ணி முடிக்க இவாள் தான் முயற்சி செய்கிறவர்கள். அவர்களாலதான் இதை பார்க்க முடியும். அவர்களும் இந்த யோகிகள்லாம் இதை புரிஞ்சுட்டாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் ஏனம் இந்த ஆத்மாவை பஷ்யந்தி நன்னா பார்க்கிறாங்க. எப்படி? ஆத்மனி அவர் தன்னுடைய ஹிருதயத்திலேயேதான் இவர் இருக்கார். இவரை போய் வெளியில தேடக்கூடாது. தத் பரிமாறிக்கு தவியானா வெளியில போய் நீங்க தேடினா எங்கேயும் கிடைக்காது. ஐயா அவர் இருக்காருன்னு இதை தேடி இவன் கண்டுபிடிச்சிட்டானோ அவன் தப்பின்னு போயிடுறான் இந்த சம்சாரத்துல இருந்து. சில பேர் இருக்காங்க எதந்தகா அப்படி ட்ரை பண்றாங்க. ஆனாலும் அகிருதாத்மானகா அப்படின்னாக்கா என்ன இருக்குன்னா இன்னும் சம்ஸ்கிருதமான மனசு அவளுக்கு ஏற்படலை. அப்படிப்பட்டவர்களுக்கு அது என்ன தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன்னா இன்னும் அவனுக்கு அந்த வைராக்கியமும் விவேகமும் சரியா வரல. இந்த விவேகமும் வைராக்கியமும் செய்யறது அவன் தேடினா கூட அவனுக்கு அது புலப்பட மாட்டேங்கிறது. அதனால அவன் ஏனம் பஷ்யந்தி அவர்கள் இதை பாக்குறதுல. ஏன்னா இன்னும் அவனை தெரியாம அது வேணும் இது வேணும்னு கேட்கறதால மனசுல சாந்தி இல்லை, அசாந்தி அச்சேதா இருக்கான். சாந்தி இல்லாத மனசு இருக்கிறதுனால அகங்காரம் இருக்கிறதுனால அவனுக்கு அவன் முயற்சி செய்தாலும் இது கிடைக்காததுனால அவன் பாவம் திரும்பி பறக்கிற மாதிரி இருக்கு. யார் ஒருத்தன் அதுக்குதான் நான் இந்த கண்டிஷன்லாம் போட்டேன். முதல் கண்டிஷன் நிர்மாண மோகா ஜித சங்க தோஷாஹா அத்தியாத்ம நித்யா நிவృత్త காம. இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிருச்சுன்னா கூட அவளால பார்க்க முடியாது. ஆகையினால அப்படி யார் பார்க்கிறார்களோ அவர்கள் தான் யோகிகள், அவர்கள் தான் யதீஸ்வரர்கள். யதீஸ்வரன் எத்தனம் பண்ணுகிறார்கள். இவர்கள் இதை பார்க்கிறார்கள். அப்படி இது சொல்லி முடிச்சுட்டார். இதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஏன் இதை பிரகாசப்படுத்த முடியலன்னு ஒரு 4 ஸ்லோகத்துல சொன்னாரு. இந்த ஆதித்யத்துல இருக்கக்கூடிய ஜெகத்தானது ஏன் அவரை பண்ண முடியல அப்படின்னாக்கா அங்கெல்லாம் இல்ல, அது எங்கிட்டதான் இருக்கு அந்த ஒளியானது. இந்த ஒளி இருக்கிறதுனாலதான் அந்த ஒளிக்கிறது அப்படின்னு அந்த தத்பதத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் பெருமையே குளோரிய சொல்ல போறாரு இன்னும் ஒரு 4 ஸ்லோகத்துல. இத அடுத்த திகழ்ச்சி